கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நாளிலும் நம்ம பார்க்க போற வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 5. இந்த வசனங்கள் எல்லாம் இந்த 26ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சுட்டு வந்தோம்னா, இங்க சொல்லப்பட்ட ஆள் ரொம்ப சின்ன ஆளு, அதாவது 16 வயசு தான் அவருக்கு. ஆனா அவர் ராஜா. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனம் திணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். இந்த அவன் சொல்லப்படுறது யாருன்னா உசியா ராஜா. இந்த உசியா ராஜாங்கிறவரு, அவருக்கு 52 வருஷம் அவர் எருசலேமே அரசாண்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு வயது 16. சின்ன பையன்தான். 16 வயசுல இருந்து 52 வருஷங்கள் எருசலேமை அரசாண்ட ஒரு நல்ல ஒரு புருஷன், ஒரு நல்ல ஒரு ராஜான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவரை குறித்து என்ன மேன்மையாக சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது சின்ன பையனால் அப்படி சொல்லியிருக்க, இவர் உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தரை தேடணும், அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இதில் கர்த்தரை தேடலைன்னா நமக்கு நன்மை எதுவுமே கிடைக்காது. கர்த்தரை தேட ஆரம்பிச்சோன்னா அவரை கண்டடைவோம். அவருடைய பொக்கிஷங்கள், புதையல்கள், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய அன்பு, கிருபை, இரக்கங்கள் எல்லாமே நம்மளை தேடி வரும். ஹல்லேலூயா. இவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க செய்தது ஆண்டவர். இவரால் 16 வயசு தான் ஒரு ராஜாவுக்கு. எவ்வளோ அறிவு இருக்கும், எவ்வளோ ஞானம் இருக்கும். ஒரு நாட்டை அரசாளணும்னா எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பெல்லாம் எப்படி செய்ய முடிஞ்சிருக்கும்? ஆண்டவர் இவருக்கு ஞானத்தை கொடுத்தாரு, விவேகத்தை கொடுத்தாரு, தெளிந்த புத்தியை கொடுத்தாரு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறவர் ஒரு சாதாரண ப்ரொஃபஸர், ஒரு சாதாரண காலேஜ், யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறவங்களே நம்ம ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செய்கிறோம் பாருங்களேன். இவர் ஆண்டவர் இல்லையா? இவர் மகா பெரிய தெய்வம் இல்லையா? சர்வ சிருஷ்டிகர். அப்போ அவருடைய ஞானத்துக்கு ஈக்குவலாக நம்ம மனுஷங்களோட ஞானத்தெல்லாம் ஒப்பிடவே முடியாது. அப்படி உள்ள ராஜாக்களுக்கு ராஜாவாகவும் சர்வ ஞானியாக இருக்கக்கூடிய ஆண்டவரிடத்துல இவன் எப்படி நெருங்குறான்னா, அவர் பிரியப்படுற காரியங்கள் எல்லாம் செய்கிறான். அதனால ஆண்டவர் இந்த உசியா ராஜா மேல மிகுந்த பிரியமுள்ளவரா அவனுக்கு செய்யக்கூடியது எல்லாத்தையும் செய்யறார். பாருங்க, அவர்கிட்ட 12வது வசனத்துல பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் 2600 பீப்புள் பராக்கிரமசாலிகள். அப்படின்னா ஜெயன்ஸ் மாதிரி சண்டைக்கு போறதுக்கான ரெடியா இருக்கக்கூடிய ஜனங்கள். ராஜா யாரு? சின்ன பையன். அவருக்கு என்ன வயசு? 16 வயசு தான். ஆனா பராக்கிரமசாலிகளா இருக்கக்கூடியவங்க 2600 பேரு. அது மாத்திரம் இல்ல, அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா யுத்த வீரரின் சேனை இருந்துச்சு, யுத்தம் செய்யக்கூடிய சேனையே இருந்துச்சு. ஏன்னா இவரோட அப்பாவும் நல்லவர். இவரோட அப்பாவுக்கு அப்புறம் மகன். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அப்பா குடிகாரனா இருந்தா மகனும் குடிக்க அடிமை ஆயிடுறான். எங்க அப்பாவே குடிக்கிறார், நான் ஏன் குடிக்க கூடாது? எங்க அப்பாவே வேசித்தனம் பண்றாரு, நான் ஏன் பண்ணக்கூடாது? இப்படி போகிற ஒரு ஜனக்கூட்டமும் இருக்கு இந்த உலகத்துல. ஆனா இல்ல, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு முக்கியம் ஆண்டவர் சொல்லி வரக்கூடியவங்கள ஆண்டவர் மென்மேலும் உயர்த்துவார். பாருங்க, மென்மேலும் அவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் செய்வாரு. ஹல்லேலூயா. ஆக இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏராளம் வந்தது. அவர் நிறைய 52 வருஷங்கள் அவர் ஆளுகை செய்திருக்கிறார், ராஜாவாக ஆளுகை செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உயர்வு, கீர்த்தி, புகழ்ச்சி, சம்பத்து, இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில பெறக்கூடாத, நினைச்சு கூட பார்க்கக்கூடாத அற்புதங்களை, அதிசயங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். நம்ம தான் ஒப்பு கொடுக்கணும். நம்ம அவருடைய கமாண்டுக்கு கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்றாரு? என்ன தேடுனா என்னை கண்டடைவ. என்னை கண்டடைகிறதுனா சாதாரண காரியம் இல்லை, அதை உனக்கு விளங்க செய்வேன். அது நிமித்தம் நீ கிடைக்காத பல அரிய காரியங்களை நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா.
அப்படிதான் ஆண்டவர் ஒரு மிராக்குலஸ், ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப்பை நமக்கு கொடுப்பாரு. இது ஆசையோட பிரியத்தோட கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம செட் பண்ணிட்டு தேவனை தேடுற காரியங்களை நம்ம டைம் கொடுப்போம். அதனால நமக்கு கிடைக்கக்கூடியது நம்ம தேடினாலும் நமக்கு கிடைக்காத சில காரியங்களை தேடாமலே கொடுப்பாரு. சாலமோன் ராஜாக்கு அப்படிதான் கொடுத்தாரு. சாலமோன் ராஜா, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, தெய்வீக ஞானம் இருக்கட்டும், இந்த ஜனங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு செய்யும்படிக்கான ஞானம் எனக்கு வேணும்னு சொல்லி ஞானத்தை மட்டுமே கேட்டார் பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே வந்து கேட்குறாரு, சாலமோன் கேளு, நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் வேற எதையுமே கேட்கல. ராஜ்யங்களை கேட்கல, சொத்தை கேட்கல, சுகத்தை கேட்கல, வேற எதையும் கேட்கல, ஞானத்தை கொடுங்கன்னு தான் ஆண்டவர்கிட்ட கேட்டாரு. அப்படி ஞானத்தை கேட்டதுனால ஆண்டவர் அவருக்கு கொடுத்த சொத்துக்கு அளவே இல்லை. அவருடைய டைமில் பாருங்க, சில்வர் வந்து எப்படி கிடக்குன்னா ரோட்டில் கிடக்கிற கற்கள் மாதிரி கிடக்குமா சில்வர். இன்னைக்கு சில்வர் விலை பாருங்க எப்படி ஹைக் ஆயிடுச்சு. தங்கம் விலை பாருங்க எவ்வளோ தூரம் போயிடுச்சு, மேலே போயிடுச்சு. அது விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு இல்லை, அந்த மாதிரிக்கு போயிடுச்சு. ஆனால் சாலமோனோட டைமில் சும்மா தெருவில் இருக்கிற கற்களா போல கிடக்குமா சில்வர். அவ்வளவு தூரம் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுத்த ஆண்டவர் அந்த சாலமோன் ராஜாவை ஆசீர்வதித்தார். இந்த ஊசியா என்கிற இந்த சிறு மகனையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தாவீது ஒரு சாதாரண ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவன், அவனை ஆண்டவர் எப்படி உச்சத்துக்கு கொண்டு போனாரு, அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக்கினார் இல்லையா? அதுபோல உங்களை என்னையும் கூட ராஜாத்தியா மாற்ற முடியும். உயர்வு, கீர்த்தி, புகழ்ச்சி சகல ஜனங்களை பார்க்கிலும் மேன்மையாய் வைக்க முடியும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவரை தேடணும். ஹல்லேலூயா. அவருக்கு பிடித்தமான காரியங்களை மாத்திரமே நம்ம செஞ்சோன்னா நம்ம இதெல்லாம் தேடி போகவே வேண்டாம். அஞ்ஞானிகள் தேடி போவாங்க, அலைவாங்க. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கூட்டி 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 கொடுப்பாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை தேடுகிற ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. உம்மை மாத்திரமே நாங்கள் ப்ளீஸ் பண்ணத்தக்கதாய், மனுஷர்களை அல்ல. we should not be men pleasers but we want to please you Lord. அந்த விசுவாசத்தை கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க நீங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவீங்க. எங்கே பாரு என் பிள்ளை எப்படின்னு சொல்லிட்டு யோபுவை பார்த்து அப்படி தான் சொன்னீங்க, சர்டிஃபை பண்ணீங்க. அதே போல் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்மிடத்துல இருந்து ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இவங்க கட்டாயமாக என்னையை தான் சேவிக்கிறாங்க, என்னையை பின்பற்றுறாங்க, என்னையை உயர்த்துறாங்க, எனக்கு கனம் கொடுக்குறாங்க, என்னையை தேடுறாங்க. அதனால நான் அவங்களுக்கு எல்லாம் செய்வேன், அவங்க வேண்டிக் கொண்டதெல்லாம் செய்வேன், அவங்க கேட்காததை கூட கூட்டி கூட்டி கொடுத்து அவங்கள உயர்த்தி வைப்பேன், அவங்களோட காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க செய்வேன். எஸ் லார்ட், நீங்கள் கொடுக்குற இந்த நல்ல ஒரு உத்தரவாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உன்னத்திலே தாழ்த்தி வருகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you friends for joining us and God bless you all.